ஸ்ட்ரைட் அவே. ஃபர்ஸ்ட் ஆல் உட்காந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு see everything. ஸோ ஐ திங்க் மலையாள படத்துலேருந்து இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தே கம்ப்ளீட்லி டேக் அ டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் அ பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டோரி லைன் ஆர் வந்து த வே தே அட்டாக் அ சப்ஜெக்ட் அப்ரோச் அ சப்ஜெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வந்து மச் டிஃப்ரெண்ட். ஒரு வித்தியாசமான படங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வி ஹாவ் அ நியூ டைரக்டர் கம்மிங் இன் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. வி ஷுட் ரியலி வெல்கம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்க கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஃபாசில்லாம் அவங்களுக்கு தெரியும் ஹவு டிஃப்ரெண்ட்லி தே ஹேவ் கன். ஸ்ரீனிவாசன் அவர் மாதிரி வந்து வெவ்வேறு தாட் ப்ராசஸ் வந்து மலையாளத்துலேருந்து வந்து வந்திருக்காங்க. ஸோ வி ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். அதனால் எனக்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்ஜே மாதிரி இருக்கார் இப்போ விஜய் சேதுபதி இந்த படத்தில். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி கண்டெம்பரரி. இட்ஸ் கிவிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஐ திங்க் யார் வந்து நம்ம பார்க்குறோமோ நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா வந்து இந்த படம் இருக்கும். ஏதோ புரியாத விஷயமாவோ அது வந்து என்ன சொல்கிறது, வி ஆல்வேஸ் அஸ்யூம் டைரக்டர் சாரி ஹீரோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தால் தான் அப்படி இல்லை. வென் அந்த அந்த சப்ஜெக்டோட நம்மளால் வந்து மேட்ச் பண்ண முடியும்னு தோன்றது. அது மாதிரி வந்து இந்த ட்ரெய்லர் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. த ஹோல் ப்ரொடியூசர், த டீம் அண்ட் த டிரெக்டர் அண்ட் ஆல் த பீப்புள் ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஐ விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். இந்த படம் பெருசாக ஹிட் ஆகணும். அண்ட் டுடேஸ் ஹீரோ ஆஃப்கோர்ஸ் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஷரத் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் வெரி ஃபியூ. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர்கள் வந்து ஒரு 4 பேர் எடுத்தாங்கன்னா அதில் வந்து தலையாக இருக்கக்கூடிய மிக ஞானமான மிக வந்து உயர்ந்த ஒரு ஒரு விஷயம் தெரிந்த ஒரு இசையமைப்பாளன். என்னுடைய நண்பனால் அவன் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு வேற சொல்ல முடியாது. எனக்கு ஐம் ஷுர் இந்த பாடல்கள் வந்து ஐஎம் என்னோட வாழ்க்கையிலையும் அவனோட வாழ்க்கையிலையும் சொல்கிறேன். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டெக்னாலஜிஸ்ட். எல்லாம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ 87ல் வந்து when Rahman was Dilip, he has played for me. He has also, everyone, we are all peer groups. அப்போவே வந்து கம்ப்யூட்டர் மியூசிக் வந்தாச்சு 87ல். மனுஷங்க இல்லாமல் வந்து பண்ணது வந்து புன்னகை மன்னன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த டைத்தில் வந்து எல்லாருமே வந்து we have done work. ஸோ டெக்னாலஜியாலேயே வளர்ந்தது வந்து இந்த டீம். இந்த ஏர்லி டேஸில் டெக்னாலஜி எப்படி வந்ததோ இன்றைக்கி வந்து ஏஐ வந்திருக்கிறது. அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஷரத்தால் பண்ண முடியுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். as ஒன் ஆஃப் those ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன். நிச்சயமாக வந்து இந்த படத்துக்கும் அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் வந்து இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான சங்கீதத்தை வந்து கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ ஷரத், ஐம் எக்ஸ்பெக்டிங் மோர் அண்ட் மோர் மியூசிக் ஃப்ரம் யூ. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்கரேஜ் பண்ணி இது மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் விமர்சனங்கள் நல்லா எழுதுங்க. ரெண்டாவது நகலில் வந்து இன்னும் அப்படியே இருக்கு, இன்னும் அழகு. இந்த பையன் இந்த வருஷத்துல வந்து ஒரு ஆட்டம் ஆடுவான் பாருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நகலோட வருஷமாக இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த படத்தை நான் ஜெனரலாக சொன்னேன்னா இன்னொரு காதல் கோட்டைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். Okay, I'm talking in English. Good evening, everyone. I'll keep it short. First of all, I'd like to thank our director for giving me such a wonderful opportunity. Working with an incredible director, cast, producer, and such an amazing team has been an honor for me. We have always seen that South Indian films speak through their music and their songs. So today, our songs tell our story before our film does. I will not say much. Thank you so much, everyone, always for supporting new beginnings and good cinema. Keep blessing us. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. நிஜமாக இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஆனால் இது ரிலீஸ் ஆகுமா அந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டிருந்தது இந்த படத்தை பொறுத்த அளவில். ஆனால் கடவுள் இருக்கார். ஒரு நல்ல சமாச்சாரம் வந்து வெளியே வரணும் அப்படின்றது அது இறைவனோட தீர்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்ண ஒரு ஒர்க்கு வந்து வெளிவரும்போது மக்கள்கிட்ட வரும்போது தான் அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வருது. இப்போ அதனால ரொம்ப மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னது இவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தமிழ் மொழி மேலே இருக்கிற பற்றில்லை. இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ராஜா சாரோடது, எம்எஸ்வி சாரோட பாட்டெல்லாம் கேட்டு தமிழ் ஐயோ இப்படி இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருந்து திருட்டு வண்டியெல்லாம் கேரள நல்ல வண்டியாக பிடிச்சி இங்கே வந்த ஆள் தான். ஏன்னா தமிழ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தமிழ் மொழி அவ்வளோ ஒரு மியூசிக்கல். என்ன வேணாலும் இப்போ நான் மலையாள படம் கம்போஸ் பண்ணும்போது கூட என்னோடய லிரிக்ஸ் வந்து தமிழ் டம்மி தான் இருக்கும். அதில் இப்போ கிராமர் இருக்கா அப்படின்றது தெரியாது, ஆனால் அந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். தமிழ் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னெல்லாம் கேட்கக்கூடாது, அது ரொம்ப உண்மை. அது நான் இங்கே வந்து நிறைய தமிழ் படம் அப்படியெல்லாம் பண்ணலை. நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன்னா அந்த தமிழ் மேலே இருக்கிற ஒரு ஆசை, அன்பினால தான், மரியாதை. அது நிஜம். எனக்கு அப்படி பொய் சொல்லி பழக்கம் கிடையாது. நான் சின்ன சின்ன பொய் சொல்கிற ஒரே ஆள் வந்து என்னோட பொண்டாட்டி தான். அது இங்கே வந்திருக்காங்க, அதனால் அவளுக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான். முதல் சார் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த மேடல் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ரமேஷா நீ கூட கேட்டுக்கூடா. ஃபஸ்ட்டு படம் பெரிய ஒரு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு அந்த படம் வந்தது, கம்போசிங் முடிஞ்சது. அந்த டைரக்டர் ஒரு பாவம், டியூனெல்லாம் பண்ணி லிரிக்ஸ் எழுதி சித்ராமா மனோ எல்லாம் தான் பாடுறாங்க, எல்லாம் வந்தாங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நல்லவர், நல்ல பளபளான்னு ஒரு ஜுப்பாலாம் போட்டு செமையாக இருந்தார். அப்போ அவர் ஒரு பாட்டு நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கும்போது என்ன வந்து கட்டிப்பிடிச்சி முத்தம் தருவார். நினச்சி இதுக்கு இவர் இவ்வளோ முத்தம் தராரு, பாட்டு மொத்தம் முடித்து கேட்டுட்டு அந்த மாதிரி கூட இல்லை. இவர் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அவர் என்ன வந்து ஹக் பண்ணுறாரு, உமா தராரு. சரி பாட்டெல்லாம் முடிஞ்சது, ரெக்கார்டிங் முடிச்சு அப்போ இவர் ஒரு வெறுத்தனமாக உமா கொடுத்துட்டு இருந்தவர் இந்த பேமெண்ட் அப்படின்ற டைமில் அவரை காணோம். அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல. அவர் உமா கொடுத்த அந்த எச்சரிலாம் ஏன் கன்னத்திலே இருக்குது, அவரை காணோம். எங்கே போயிட்டார் இந்த மனுஷன்? இல்லவே இல்லை, எங்கேயோ போயிட்டார் அவர். இப்போ கூட நான் மலையாளத்தில் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் இந்த அதியமான் சார் மாதிரி டைரக்டர்கிட்ட கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை. அவர் இப்போ டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுவோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஐயா, எனக்கு இப்போ ஆஸ்கார் அவார்டு வாங்கணுன்னும் இப்போ ரஜினி சார் படம் பண்ண அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஓடி போனவர் ஒரு தடவையாவது பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ உமா கொடுத்துட்டு அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது சாமி. இல்லை அவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் நினச்சி இவர் எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்க டண்டட டென் டண்டட டென் உமாவிலே ஆகிப்போச்சு. ஒவ்வொரு பிட் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இப்படி இருந்தேன். அப்புறம் இந்த ஆள் வந்து உமா தருவாரேன்னு கடைசியில் சேர்த்து வச்சுட்டார் அவர். அது ஏதோ அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஆனால் கடைசியாக எனக்கு ஒரு தடவை பார்க்கணும் சாமி உங்களை எங்கே இருந்தாலும். ஏன்னா அது அவர் அப்படி மனசில் இருக்கார், நிறைஞ்சிருக்கார் அந்த ஜுப்பா கலரு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு லைஃப்பில். அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் சும்மா சொன்னேன். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் சனில் வந்து எனக்கு என்னோடய சகோதரன் மாதிரி நிறைய ஒர்க் அவரோட பண்ணியிருக்கேன், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது சனலோட ஒர்க் பண்ணுறது. ஆனால் ஒரு பாட்டு அது ஓகே பண்ணி வர்றதுக்குள்ளே உயிர் போயிடும், அது பரவாயில்ல. ஏன்னா நான் 180ன்ற படம் பண்ணும்போது ஜெயந்திரா சார் டைரக்டர், அவர் எதுவுமே பேச மாட்டார். நம்ம ஒரு டியூன் போட்டால் வந்துட்டு இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஷரத் அப்படின்னா அடுத்து என்ன வேணும் அப்படின்றது சொன்னால் நம்மளுக்கு புரியும். அப்படியே சொல்லிட்டு போயிடுவார். நான் பாட்டு டியூன் பண்ணி ஒரு நாளைக்கு 65 பாட்டு பண்ணியிருக்கேன் இவருக்காக. ஏதோ அந்த தன நீ கோரினால் வானம் மாறாத எல்லாம் திடீர்னு ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அவர் செம படுத்தினார். அந்த படத்துக்கு டைட்டிலே வேறு ஏதோ வச்சுருந்தார். ஆனால் 180 சாங் கம்போஸ் பண்ணேன், அதனால தான் அதுக்கு 180 வச்சார். அவ்வளோ படுத்தினார் என்னை போட்டு. இல்லை அதில் கூட சந்தோஷம் எனக்கு, கம்போஸ் பண்ணுறது ஒன்று எனக்கு அது ஒரு சந்தோஷத்தோடு நான் பண்ணுறது. எனக்கு ரொம்ப இந்த தமிழ் சினிமா அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக விரும்புகிறேன். நான் எப்போவும் சொல்லுவேன், அவரோட ஃபேன் கிடையாதுண்ணா, அவரோட ஒரு ப்ரொப்பல்லர்னா ராஜா சார். இளையராஜா சார்னா எனக்கு அவ்வளோ உயிர். நான் அவரோட காம்போசிஷன் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவர்
அவர்கிட்ட ஒரு பாட்டு பாடணுன்ற ஆசையில் கூட தான் வந்தேன் சார் இங்கே, ஆனால் நடக்கலை. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சார்கிட்ட இருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து கூப்பிட்ற வாடா அப்படி சொல்லிட்டு நான் போகும்போதில் இவங்க வழி மறிச்சு அங்கே சரவணாபார் இருந்த முன்னாடி அங்கே காஃபி குடிச்சு எனக்கு அது பண நஷ்டம் சமய நஷ்டம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணுறது உண்டு. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கால் வந்தது, பார்த்தா நிஜமாக பிரசாத் ஸ்டுடியோ தான். நான் வந்தேன், சாரை பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இப்போ தாரதப்பட்டை அப்படின்ற படத்தில் அந்த என் உள்ளம் கோவில் அங்கே உண்டு தெய்வம் அப்படின்ற பாட்டு சார் பாட வச்சார். அது உங்களுக்கெல்லாம் இப்போ ராஜா சார் தான் முன்னாடி நின்று பாடணும். முன்னெல்லாம் கேபினில் இருந்து ஏதாவது திட்டினா அந்த வழியாக ஓடி போயிடலாம். இது அவரை தாண்டி தான் ஓடணும், வாய்ப்பே இல்லை. இப்போ அவர் முன்னாடி இருக்கார். ரெண்டு பாடி முடித்ததுக்கப்புறம் பாட்டு ப்ளே பண்ணார், ரெண்டாவது பாட்டு ப்ளே பண்ணாங்க. இப்போ அந்த டைமில் பாலா சாரோட படம் தான், அவங்க எல்லாம் இருந்தாங்க. நான் இப்படி எவர் திட்டுனா பரவாயில்ல, ஏன்னா ராஜா சார்கிட்ட இருந்து திட்டு வாங்குறதுக்கும் ஒரு கொடுப்பினை வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுண்ணா. அவர் என் பக்கத்தில் வந்து என்ன இப்படி கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு நீ இது வரைக்கும் எங்கே இருந்த அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான் எனக்கு ஞாபகம். என்னோடய ஃபேமிலியில் எல்லோரும் செத்து போயிடுச்சுன்னா நான் எப்படி அழுவேன், அந்த மாதிரி அழுதேன். கடைசியில் சாரை அவரோட கட்சி படுத்து என் கண்ணீர் எல்லாம் ஒப்பி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஷரத்தோட சாரு சொல்லி எடுத்த ஃபோட்டோ தான் என் வீட்டில் வச்சுருக்கேன். அடுத்த நாளைக்கு சார் அவரே ஃபோன் பண்ணி நேற்றெல்லாம் ஓன் பாட்டே இருந்தது ஷரத் என்னோட மண்டையில் அப்படி இசைக்கு வந்து பைசாவால் வாங்க முடியாது தெரியும் தானே அப்படின்னு. அந்த தெரியும் சார், ஆனால் நீங்கள் காசு தராதிங்க. இந்த ஒரு நான் என்னோட இந்த ஜென்மங்களோட புண்ணியமாக நினைக்கிறேன் நீ உங்கள் காம்பசிஷன் பாட முடிஞ்சது அப்படின்னு. இல்லை அதுக்கு இல்லை, இளையராஜா மனசார பண்ணால் நீ வாங்கிப்பேன்ல அப்படின்னு. நான் சொல்கிறேன் காசு தராதிங்க சார், நீங்கள் என்ன வேணால் உங்களுக்கு அடி கொடுத்தா கூட பரவாயில்ல வாங்கிக்கிறேன், கையை காட்டுங்க அப்படின்னா கையை நீட்டி எனக்கு ஒரு நவரத்தின மோதிரம் போட்டு விட்டார் அவர். அதுக்கு மேலே ஒன்றும் எனக்கு ஆஸ்கார் வேண்டாம் சாமி, அதுதான் எனக்கு வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சித்ராமா கூட கிட்டத்தட்ட 1300 பாடல்கள் பாடி இருக்கு. அந்த அம்மாவுக்கு ராஜா சார் ஒரு பழம் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. அந்த வருத்தம் இருக்குது. என்னோட மோதிரத்தை பிடிச்சி அழுதுட்டாங்க சித்ராமா. அப்போ கடைசியில் கேட்ட ஒரு பழம் கூட வாங்கலைன்ற வருத்தத்தில் தானே அம்மா அழுறீங்கன்னு. அது இல்லை சொல்கிறேன், அவர் அப்படி பண்ணுறவர் கிடையாது. இப்போ ராஜா சார் மியூசிக்கு அது கேட்டு சாருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அது கேட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி தான் மியூசிக் பண்ணோன்னு வந்தேன் சார். அது உங்கள் மியூசிக் கேட்டு தான் ஐயோ பண்ணக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு. ஒரு அப்படிப்பட்ட ஆள். அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ வாழ்த்து சொன்ன ரமேஷ் விநாயகம் ஒரு வண்டர்ஃபுல் கம்போசர். நான் கடவுளை வேண்டிக்கிறது எனக்கு படம் கிடைக்குதோ இல்லையோ அவனுக்கு கொஞ்சம் படம் கிடைக்கட்டும், அப்படி தான். இது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் ரியல் உண்மையான சமாச்சாரத்தை சொல்கிற இசை வந்து முறைப்படி பண்ண தெரிஞ்ச ஒரு அசாத்தியமான கம்போசர் வந்து ரமேஷ் விநாயகம். வந்து எந்த இதுவும் கிடையாது, அவன் பண்ண ஒர்க் பார்த்தாலே தெரியும். எதுவாக இருந்தாலும் அந்த எவ்வளோ பாடல்கள், அது அவனோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். இப்போ ரமேஷுக்கும் இந்த ஒரு டைமில் வந்து அவனுக்கும் படங்கள் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அதியமான் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர் ஒரு சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். இந்த என்ன இவர் சன்னல் சொல்கிற மாதிரி கோட்ஃபாதர் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு தங்கமான மனுஷர். அதில் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. உங்களை பார்த்ததில்ல, உங்களோட பழகினதில் ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தம் இருக்கும். ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் சார். நல்லவர், இன்னைக்கு எப்போ நல்லவராகவே இருக்கு. இப்போ என்ன நினச்சிக்கங்க இடையில. அதியமான் சார், ஐ லவ் யூ. அது மாதிரி சன்னில் சொல்ல தேவையில்லை, சன்னில் மலையாளத்திலெல்லாம் சம்சாரிக்கும் போது சூப்பர். அப்போ எல்லோருக்கும் எல்லாம் கடவுள் வந்து எல்லாம் நல்லதும் தரட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி தானே, பரவாயில்ல சொல்லலாம். ஹாப்பி பொங்கல் எல்லாம். வர கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கூட சொல்லிடுறேன். இப்போ எல்லாம் இந்த படம் வெற்றி அடையணும். அது இப்போ நான் பண்ணதுனால சொல்லலை சாமி, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். அது ஒரு படம், சில படம் பார்க்கும்போது ஏன்டா இதுக்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோன்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்ஜாய் பண்ண படம் தான், நல்லா இருக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும். ரொம்ப பாசிட்டிவான படம் தான். இப்போ எல்லோரும் அதுக்கு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம், உங்ககிட்ட மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் இந்த படம். அதுதான், அது ஒரே ஒரு பிரார்த்தனை தான். എല്ലവർക്കും ഐ ലവ് യു. താങ്ക് യു സോ മച്ച്. തായ്മൊഴിയാണ്, തമിഴിൻ്റെ അമ്മയാണ് മലയാളം, അതുകൊണ്ട് തന്നെ എല്ലാവർക്കും മനസ്സിലാവും. ഇവിടെ
മലയാളത്തിൻ്റെ അമ്മയാണ് തമിഴ്. അതാ സോറി, മലയാളത്തിൻ്റെ അമ്മയാണ് തമിഴ്. അപ്പോൾ നമുക്ക് ഞാനിവിടെ ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ കഥൽ കഥയി സൊല്ലവാ, അത് അറിയാം, ടൈറ്റിൽ പറയുന്ന പോലെ തന്നെ ഒരു കാതൽ തന്നെയാണ് സംസാരിക്കുന്നത്. കാതലിനെ കുറിച്ച് മാത്രമാണ് സംസാരിക്കുന്നത്. അത് ആ ഫിലിം ചെയ്യുമ്പോൾ ഞാൻ ആസ് എ ഡയറക്ടർ എനിക്ക് എല്ലാ തരത്തിലും കാതൽ മാത്രമായിരുന്നു. അതായത് ഓരോ ഫ്രെയിമിലും സ്നേഹം വേണം, ഇതായിരുന്നു എൻ്റെ ഒരു എൻ്റെ ഇഷ്ടം. അതായിരുന്നു ഞാൻ അതിനു വേണ്ടിയിട്ടാണ് പണിയെടുത്തത്, വർക്ക് ചെയ്തത്. അപ്പോൾ അതിൻ്റെ ആ ഫിലിമിൻ്റെ സബ്ജക്റ്റ് വിജയ് സാറിനോട് ഞാൻ സംസാരിക്കുമ്പോൾ, വിജയ് സാറിന് ഫസ്റ്റ് സംസാരിച്ചപ്പോൾ സാറ് എന്നെ ഹഗ് ചെയ്തിട്ട് പറഞ്ഞു, സണ്ണി സാർ, ഈ ഫിലിം നമ്മൾ ചെയ്യും. അപ്പോൾ അവർക്ക് ഡേറ്റ് ഇല്ല, അവർക്ക് 5 days എന്താണ് ഫാമിലിയുടെ കൂടെ ഇരിക്കാനുള്ള ഡേറ്റ് മാത്രമാണ് അവരുടെ കയ്യിലുള്ളത്. പക്ഷെ എന്നോട് പറഞ്ഞു, ഇല്ല, നമ്മൾ ഈ ഫിലിം ചെയ്യും. അങ്ങനെ അദ്ദേഹത്തോടൊപ്പം പിന്നീട് കുറേ പഴകിയപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായ ഒരു കാര്യം, അതിൽ ഇപ്പം ഈ ഫിലിമിൽ മൈക്കിൾ ക്യാരക്ടർ നമ്മുടെ ജയറാം സാറ് ചെയ്ത മൈക്കിൾ ക്യാരക്ടർ പറയുന്നൊരു ഡയലോഗുണ്ട്, ലോകത്തോട് മുഴുവൻ എനിക്ക് സ്നേഹമാണ്, ആകാശത്തോടും പൂക്കളോടും പക്ഷികളോടും എല്ലാത്തിനോടും സിനിമയോടും എല്ലാത്തിനോടും മനുഷ്യരോടെല്ലാം എനിക്ക് സ്നേഹമാണ് എന്ന് പറയുന്നുണ്ട്. എനിക്ക് പിന്നെ മനസ്സിലായത്, വിജയ് സാറിൻ്റെ കൂടെ ട്രാവൽ ചെയ്തപ്പോഴാണ്, അദ്ദേഹത്തിൻ്റെ കൂടെ ആയിരുന്നപ്പോഴാണ് എനിക്ക് മനസ്സിലായത്, അദ്ദേഹം എന്തുകൊണ്ട് ഈ സിനിമ ചെയ്തു. അദ്ദേഹത്തിൻ്റെ മനസ്സ് നിറയെ സ്നേഹമാണ്. അതുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തിന് ഈ സിനിമ ചെയ്യാനായിട്ട് എൻ്റെ കൂടെ നിന്നത്. ലോകത്തെ മുഴുവൻ സ്നേഹിക്കുന്ന ഒരു വലിയ മനുഷ്യനായതുകൊണ്ടാണ് അദ്ദേഹം വലിയ കലാകാരനായതും അദ്ദേഹം നമുക്കെല്ലാം ഇഷ്ടപ്പെടുന്ന മക്കൾ സെൽവനായതും. അദ്ദേഹത്തിൻ്റെ ആ മനസ്സാണ് ഈ സിനിമ നടക്കാനുള്ള കാരണം, അദ്ദേഹത്തിൻ്റെ സപ്പോർട്ടാണ്. അതിനുശേഷം ജയറാം സാറ് ഇപ്പം നകുലിൻ്റെ സഹോദരൻ നകുലുണ്ട്. ഇങ്ങനെ ഇവിടെ ഈ പ്രോജക്റ്റ് സെറ്റ് ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കുന്നതിൻ്റെ കാരണം ഇത് തന്നെയാണ്. കാരണം ഇവിടെ നമുക്ക് ഈ പ്രോജക്റ്റ് ചെയ്യാനായിട്ട് ആദ്യമൻ സാറാണ് എന്നെ വിളിക്കുന്നത്. ഞാനപ്പം എനിക്ക് അറിഞ്ഞുകൂടെ എന്നെ എന്തിനാണ് സാർ വിളിച്ചത്. സാറിനെ പോലൊരു വലിയ ഡയറക്ടർ എന്നെ വിളിച്ചിട്ട് ഡയറക്റ്റ് ചെയ്യാൻ പറയുന്നു, ഒരു പ്രോജക്റ്റ് ചെയ്യാൻ പറയുന്നു. അപ്പോൾ ഞാൻ ആകെ എക്സൈറ്റഡായി. അപ്പോൾ ഈ പ്രോജക്റ്റുമായിട്ട് മൂവ് ചെയ്തപ്പോൾ എനിക്ക് കിട്ടിയ മഹാഭാഗ്യം, എല്ലാവർക്കും അറിയാം, ഒരു മലയാളി ഫിലിം മേക്കർക്ക് തമിഴ് മദ്രാസ് ഡ്രീം ലാൻഡാണ്. ഞങ്ങളെല്ലാമേ തമിഴ് മക്കളാണ്. ഞങ്ങൾ ഇപ്പം എൻ്റെ ചെറുപ്പത്തിൽ ചെറിയ പ്രായത്തിൽ ഞാൻ ഇവിടെ വന്ന് 18 years ഞാനിവിടെ വന്ന് ഇവിടുത്തെ ഒരു ചെറിയ ലോഡ്ജിൽ താമസിച്ചിട്ട് ഈ പ്രസാദ് ലാബിലെ ഫിലിം നോക്കിയിട്ട് പ്രിൻ്റ് എടുത്തിട്ട് അത് വാങ്ങിയിട്ട് പോയിട്ട് അങ്ങനെ എല്ലാമേ കളിച്ചു. എൻ്റെ സിനിമ ലോകം ഇവിടെയാണ് ഞാൻ വളർന്നത്. അങ്ങനെ വന്ന് അപ്പോഴെല്ലാമേ നമുക്ക് നമ്മുടെ ഡ്രീം ഇവിടെ ഒരു സിനിമ, തമിഴൊരു സിനിമ, തമിഴ് മക്കൾക്കൊരു സിനിമ ചെയ്യുക. അത് നടക്കുമോ നടക്കില്ലയോ, ഡ്രീമാണല്ലോ. പക്ഷേ കടവുളെ എനിക്ക് തന്ന ഏറ്റവും ബെസ്റ്റ്, എൻ്റെ ലൈഫിലെ ഏറ്റവും ബെസ്റ്റ് ഡേ ആണ് ഇന്ന് ഇവിടെ. അത് താങ്ക് ഗോഡ് അതെനിക്ക് തന്നു. നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഞാൻ അതിൻ്റെ നന്ദിയാണ് ഞാൻ പറയുന്നത്. കാരണം അതെനിക്ക് തന്നു. മനസ്സ് നിറഞ്ഞ് സിനിമ ചെയ്യാനായിട്ട് ഒത്തിരി സഹോദരങ്ങളെ തന്നു. ആദ്യമൻ സാറ് ഞാൻ ഇപ്പോൾ പറഞ്ഞു എൻ്റെ ഗോഡ് ഫാദറാണ്. ഇപ്പുറം നമ്മുടെ നകുല്, എൻ്റെ ബ്രദറ്, പ്രൊഡ്യൂസറ് നമ്മുടെ രാജേന്ദ്രൻ സാറ്, അവരെ എനിക്ക് ഒരിക്കലും ലൈഫിൽ മറക്കാൻ കഴിയില്ല. രാജേന്ദ്രൻ സാർ അത് ഈ പ്രോജക്റ്റ് എല്ലാമേ ചെയ്ത് തീർത്തിട്ടും ഓരോ ആൾ എന്നെ ഇങ്ങനെ ഇങ്ങനെ കൊണ്ടുപോവാണ്, ട്രാവൽ ചെയ്യിക്കുകയാണ്. അതാണ് ആ മനുഷ്യൻ. ഒരു പ്രോജക്റ്റിൽ എത്രത്തോളം എല്ലാവരും ഇൻവോൾവ് ആണ്, എത്രത്തോളം നമ്മളെ ചേർത്ത് പിടിക്കുന്നുള്ള ഏറ്റവും വലിയ തെളിവാണ് ആ മനുഷ്യൻ. അങ്ങനെ ഒത്തിരി ആളുകളുടെ സ്നേഹവും സഹോദരങ്ങളും മണ്ണും എല്ലാം സപ്പോർട്ട് ചെയ്തിട്ട് ഇപ്പം ഫിലിം പെരിയ ഹിറ്റ്
അതൊന്നുമല്ല പ്രോബ്ലം. അതൊന്നും അതിനൊക്കെ അപ്പുറം നമുക്ക് മനസ്സ് നിറയ്ക്കണം, നമുക്ക് സന്തോഷം തരണം, സ്നേഹം കൊടുക്കണം. നമ്മൾ പറയുന്ന സബ്ജക്റ്റ് മനസ്സിലോട്ട് എത്തണം. അപ്പോൾ എന്നോട് വിജയ് സേതുപതി സാർ അന്ന് പറഞ്ഞൊരു പോയിന്റ് ഇതാണ്, ഈ ഫിലിം സംസാരിക്കുന്നത് ഒരു ചായ ഹാഫാക്കി കൊടുക്കുന്നതിലൂടെ സ്നേഹത്തെക്കുറിച്ച് ഇത്രയും സിമ്പിളായിട്ട് പറയാനാണ് സനിൽ സാർ നിങ്ങൾ ശ്രമിച്ചത്. വെൽക്കം ടു മൈ അവർ സിനിമ എന്നാണ് പറഞ്ഞത്. അപ്പോൾ അങ്ങനെ നമുക്ക് അതാണ് നമ്മുടെ ഇമോഷൻ. അപ്പോൾ എനിക്ക് എൻ്റെ മീഡിയ സുഹൃത്തിൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്ത എല്ലാവരോടും, എനിക്ക് ശരത്തേട്ടനൊക്കെ എന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ പറയില്ല, എല്ലാവരും, ശരത്തേട്ടനുണ്ട്, ഋതിക, ഓരോ നമ്മുടെ സുരേഷിനെ എനിക്ക് മലയാളത്തിൽ കൊണ്ടുപോയേ പറ്റൂ, നമ്മുടെ മറ്റേ എന്താണ് നകുലിനെ കൊണ്ടുപോയേ പറ്റൂ. അപ്പോൾ നമുക്ക് ഇത് മലയാളം തമിഴൊന്നുമല്ല, നമുക്ക് നല്ലത് ചെയ്യുക, നല്ലതുണ്ടാവുക, അത്ര തന്നെ. അപ്പം അതുകൊണ്ട് ഈ ഒരു മണ്ണ്, ഈ മണ്ണ് എനിക്ക് തന്ന വലിയ സന്തോഷം ഞാൻ നിങ്ങളോട് ഷെയർ ചെയ്യുകയാണ്. വലിയ നന്മ ഞാൻ നിങ്ങളോട് ഷെയർ ചെയ്യുന്നു. ഈ നല്ല ടീമിനെ എനിക്ക് തന്ന ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യുക. ഈ 6th വളരെ പ്രധാനപ്പെട്ട ദിവസമാണ്. നമുക്ക് ഈ പറഞ്ഞ പോലെ ഇന്നലെ എല്ലാം തിരിച്ചു വരണം, എൻ്റെ പ്രൊഡ്യൂസർ ഹാപ്പി ആവണം, എല്ലാവർക്കും സന്തോഷം കിട്ടണം. തിയേറ്ററിലിരിക്കുന്ന ആ ഇരുട്ടിലിരുന്നിട്ട് സന്തോഷത്തോടെ ഇറങ്ങിപ്പോകുന്ന മുഖങ്ങളെ മാത്രമാണ് ഞാൻ സ്വപ്നം കാണുന്നത്. വലിയ നന്ദിയുണ്ട് മീഡിയയ്ക്ക്, തമിഴ് ഇൻഡസ്ട്രിക്ക്, എനിക്ക് തന്ന ഈ മണ്ണിന്, തമിഴിന് ഞാൻ வணங்குന്നു. நன்றி. ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். எல்லாரோட ஸ்பீச்சஸ் கேட்டு என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. ரொம்ப ஐம் டச்ட். ட்ரெய்லரில் சேது அண்ணா வந்து லவ் பற்றி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். இந்த காதல் கதை சொல்லவா, எனக்கு டைட்டில் கூட ரொம்ப பிடிக்கும். அப்போ வரும்போது வழியில் யோசித்தேன், லைக் ரொம்ப ஃபிலாசபியாக யோசித்தேன் நான், ஹவ் இம்பார்ட்டண்ட் இஸ் லவ் அண்ட் என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது லவ்க்கு. ஐ திங்க் லவ்னால தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஐ திங்க் சினிமா, என் கரியர் இன் சினிமா இட் செல்ஃப் ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் லவ். என் அம்மா ஆசைப்பட்டாங்க நான் குள்ளி நடிக்கணும்னு. ஸோ அவங்களோட லவ்க்காக நான் வந்து எப்படியோ சினிமாக்குள்ளே வந்துட்டேன். அண்ட் வந்ததுக்கப்புறம் பாய்ஸில் முதல் படத்தில் நடித்து அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த ஆர்ட் அதெல்லாம் பார்த்து அது மேலே ஒரு லவ் வந்தது. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ஸோ பாடி டெவலப் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைலோட வரலாம் அப்படிலாம் யோசிச்சு பாடி மேலே ஒரு லவ், செல்ஃப் லவ் வந்தது, செல்ஃப் அவேர்னஸ் வந்தது. தென் மேரேஜ், தென் சில்ட்ரன், ஆல் தீஸ் திங்ஸ். லவ் ஹஸ் பீன் லைக் த பேஸ் லைன் ஆஃப் மை லைஃப். இந்த ப்ராஜெக்ட் கூட அப்படி தான் எனக்கு வந்தது, பிகாஸ் ஆஃப் மை டியர் அண்ணன் அதியமன் அண்ணா. டுடே நான் இங்கே வந்திருக்கேன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அதியமன் அண்ணா. ஐ கேனாட் டினை இட். சென்னை கூட நாங்கள் சென்னைக்கு வந்தது காரணமும் அதியமன் அண்ணா தான். எவ்ரிபடி நோஸ் இட், பல தடவை சொல்லியிருக்கேன் நான். ஹீ இஸ் லைக் ஃபேமிலி டு மீ. அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்னை அப்ரோச் பண்ணும்போது ஹீ டோல்டு, அவருக்கு எனக்கு ஆக்சுவலாக அதியமன் அண்ணாவோட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்போவுமே ஹாய் ஹலோ எல்லாம் சொல்ல மாட்டார். ஃபோன் எடுத்த உடனே எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் ஐ நோ இட்ஸ் அதியமன் அண்ணா. ஏன்னா அவர் தம்பி அப்படி தம்பி அப்படி ஒரு அன்பு, ஒரு பாசத்தோட பேசுவார். லைக் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மிஸ்யூடா, எங்கடா இருக்க, இந்த மாதிரி தான் பேசுவார் அவர். அண்ட் ஹீ சைட் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் இட்னு சொன்னார். நான் ஐ டோன்ட் திங்க் ட்வைஸ், ஏன்னா ஐ நோ ஹீஸ் மை வெல் விஷர், இஸ் அண்ணா டு மீ. அண்ட் நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் ஐ மெட் சனில் சார் அண்ட் சாஜன் சார் அண்ட் லிசன் டு த ஸ்டோரி. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருந்தது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணாத ஒரு கேரக்டர். ஸோ what I was trying to say is that because of love I'm here, and love I think எல்லாருக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ், ஒரு ட்ரூத், அது ஒரு உண்மை. அது ஐ திங்க் இங்கே எல்லாருக்கும் ஒரு காதல் கதை இருக்குது சொல்கிற மாதிரி. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த லவ், ஆடியன்ஸோட லவ், எவ்ரி திங், ஆல்.
I'm just happy that I understand sometimes ups and downs are there, லைஃப்பில் ups and downs இருக்குது. பட் நான் இது சத்தியமாக எதிர்பார்க்கல. ஐ டென்ட் நோ. திடீர்னு ஒரு கால் வந்தது, தட் காதல் கதை சொல்லவா ரிலீஸ் ஆக போகுது. ஆஸ் அன் ஆக்டர் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். we put in so much as a team. நாங்கள் ஒன்றா உட்காந்து வித் so many dreams நாங்கள் வந்து ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ டு somehow see it come in life is ஒரு blessing தான். இட் டசன்ட் மேட்டர். நான் மாசலாமணி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன், அந்த படத்தில் வரல, பட் ஏது எப்பப்போ நடக்கணுமோ அது எப்பப்போ நடக்கும். ஸோ ஐம் ஓகே. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் சச் அ லவ்லி டீம். ஒவ்வொரு நாள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 days ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு நாள் வாஸ் அ லேர்னிங் சம்திங் நியூ, சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் 15 days போனது தெரியல. பட் I'm grateful to work with such a lovely team and such lovely people talking about me. Raj Kapoor sir, Manoj Kumar sir, cool Suresh influence பண்ணியிருக்கேன் நான். அதை விட anything better. So it's love is in the air. We all have our stories. இது ஒரு different kind of a story, a different love story இது. I'm sure நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். and media, please do support it. For the love of the pen, for the love of the media, நீங்கள் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். And of course the main man of the event today, Sharat sir, சொல்லி ஆகணும். I really like that. மனோஜ் குமார் சார் சொன்ன மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லி அந்த ஆக்சுவலி அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. And something very unique. And now I'm a big fan of his speech also. ரொம்ப அழகாக பேசினார். ஸோ ரமேஷ் விநாயகம் சார் எனக்கு ஐ நோ ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்கள பற்றி I've heard so much and his music as well. So this is a music night today and had a great time. So I'd like to thank everybody. இங்கே மேடையில் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப அன்பாக பேசுனீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் விஜய் சேதுபதி அண்ணா கூட, ஜெயராம் சார் கூட, ரித்திகா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பிக் ஆனர். அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அண்ணாவோட போர்ஷன்ஸ் அண்ட் ஜெயராம் சாரோட போர்ஷன்ஸ் பார்த்தேன். அந்த மெச்சூரிட்டி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங் டு வாட்ச். Looking forward to doing something like that. And but எனக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை. I don't sit and brood and cry. அந்த மாதிரி I'm not that type. I live the moment. I live life to the fullest with love. And whatever happens. But I'm here ready and to give my best. அதுதான் சொல்லுவேன். So yeah. So thank you so much guys. Really means a lot. And thank you.